ஏய் வரியா? சாரிங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் கேலாம் இல்லை. என்னது கே இல்லையா? எங்கேயா போய் செத்துரு நீலாம். தெரியாம இந்த வீடியோக்குள்ள வந்துட்டோமோன்னு நினைக்கிறீங்களா? ஆக்சுவலி இந்த கதை வந்து பேஸ்ட் ஆன் ட்ரூ இன்சிடென்ட். என்னடா 377 ஆக்ட் வந்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு, அதுக்குள்ளையான்னு கேட்காதீங்க. நான் 377 பத்தி சொல்ல. கன்சிடர் தட் இது 2018 அண்ட் இந்த பையனுக்கு பதில் ஒரு பொண்ணை நினைச்சுக்கோங்க. இப்ப சொல்றேன், இது நடக்குது, நிஜமாவே நடக்குது. இந்தியால 60% ஆஃப் கேர்ள்ஸ் வந்து சோஷியலி ஹராஸ் பண்ணப்படுறாங்க. நார்மலா கேர்ள்ஸ் ஃப்ரீயா இருக்கிறதே அவங்களோட சோஷியல் லைஃப்ல மட்டும்தான். பட் அதுலயும் இது மாதிரி மெசேஜ் பண்ணி ஹராஸ் பண்ணி அவங்களோட மீதி ஃப்ரீடமையும் கெடுத்துடுறாங்க. இது நீங்க கேர்ள்ஸ் கிட்ட கேட்டீங்கன்னா எல்லாரும் வெளிப்படையாதுன்னு சொல்ல மாட்டாங்க. அதுக்கு நான் எல்லாரையும் கெட்டவங்கன்னு சொல்ல வரல, சில நல்லவங்களும் இருக்காங்க, ஆனா சில கெட்டவங்களும் இருக்காங்கல்ல. ஸோ நான் எதுவும் சொல்றதுல தப்பு இல்லையே. ஸோ நெக்ஸ்ட் டைம் இது மாதிரி விஷயம் பண்ணும்போது உங்க பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்காம அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல பாருங்க, அந்த பொண்ணோட பெர்ஸ்பெக்டிவ்ல பாருங்க. கண்டிப்பா தப்பா தான் தெரியும். And keep it in mind, harassing women is equal to crushing your mother's throat. எல்லாம் கரெக்டா சொல்லிட்டேன்ல? பக்கடா. இப்போ இது போட்டா கரெக்டா இருக்கும்ல?